ஏன்னா ஒரு காலத்துல ஆவியானவர் எப்படி ஜெபம் பண்ண வைத்தார் தெரியுமா? ஆண்டவரே, பைபிள்ல 2 வாசல் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே, ஒன்று கேட்டுக்கு போகும் வாசல், என்னோட ஜீவனுக்கு போகும் வாசல். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்ப்பா, என் முன்னாடி ஒரே ஒரு வாசல் தான் இருக்கணும். அது நீங்க திறந்த வாசலை மட்டும்தான் இருக்கணும். வேற எந்த வாசலும் என் முன்னாடி ஆப்ஷனா வைக்காதீங்க. அதை தடுத்துருங்க. ஒரு காலத்துல இப்படி எல்லாம் ஜெபம் பண்ண வைத்தா, இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நிற்க வைத்து கொண்டு இருக்கிறார். அவன் ஒரு காலத்துல உனக்கே தெரியாது உன்னை எப்படி ஜெபம் பண்ண வைத்திருப்பார் என்று. உனக்கு புரியாது. கர்த்தர் இன்னைக்கு மதிலை கட்டுவது எதற்கு தெரியுமா? உன்னை காக்குறதற்காக. ஹல்லேலூயா. இந்த மதிலை கட்டலன்னா நீ என்றைக்குமே யாருடைய ஊழியக்காரனா இருப்ப தெரியுமா? ஆகீசுடைய ஊழியக்காரனா இருப்ப. உன்னை ஆகீசுடைய ஊழியக்காரனா இருக்க கொண்டு வரல தாவீது. திட்டம் தெரியாம பேசுற தாவீது. நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? தாவீது, இயேசு நடந்து வரும்போது அவரை பார்த்து தாவீதின் குமாரனை என்று கூப்பிடுகிற அளவுக்கு உன்னை குறித்து அவருடைய திட்டம் பெரியது. ஓ, அவர் கையில் இருக்கிற திறவுகோலுக்கு தாவீதின் திறவுகோல் என்று சொல்ல வைக்க போகிறார். என்ன பெரிய திட்டத்தை வைத்து உன்னை அழைத்திருக்க. நீ இந்த 600க்காக, நீ இந்த ஒரு சின்ன காரியத்துக்காக ஆகிஸ்ட போய் கை நீட்டிட்டியே.